ஆண்டவர் இரட்சகருமாக இயேசுவின் இனிதான நாமத்தில் உங்களை வாழ்த்துகிறேன். இந்த நாள் நம்முடைய ஆவிக்குரிய சிந்தனைக்காக லூக்கா எழுதின சுவிசேஷம் 10ஆம் அதிகாரம் 41 நான் வாசிக்கிறேன். இயேசு அவளுக்கு பிரதியுத்தரமாக, மார்த்தாளே மார்த்தாளே, நீ அநேக காரியங்களை குறித்து கவலைப்பட்டு கலங்குகிறாய். தேவையான ஒன்று மரியாள் தன்னை விட்டு எடுபடாத நல்ல பங்கை தெரிந்து கொண்டாள் என்றார். மார்த்தாளை பார்த்து இயேசு சொல்கிறார், நீ அநேக காரியங்களை குறித்து கவலைப்படுகிறார். இன்று இந்த வார்த்தை அநேகருக்கு பொருந்தும் அல்லவா? அன்னைக்கு அநேக காரியங்களை குறித்து கவலைப்படுகிறவர்கள் தானே அதிகம். இயேசு பெத்தானியா என்கிற கிராமத்திற்கு போகும் பொழுதெல்லாம் மார்த்தாள், மரியாள், லாசர் என்கிற அந்த பிள்ளைகளுடைய வீட்டில் தங்குவார். அப்பொழுது மரியாள் இயேசுவின் பாதத்தில் உட்கார்ந்து தேவனுடைய வார்த்தை கேட்பால். மார்த்தாள் மற்ற சமையல் காரியங்கள் எல்லாம் செய்து கொண்டிருக்கும் பொழுது ஒரு நாள் ஆண்டவர்கிட்ட என் சகோதரியாக மரியாள் சும்மா அவங்க பாதத்தில் உட்கார்ந்து நீங்க சொல்றது கேட்டுட்டு இருக்கா, நான் மட்டும் தனியா கஷ்டப்படுறேன்னு, எவ்வளவு வேலை இருக்குது, கொஞ்சம் ஹெல்ப் பண்ணலாமேன்னு சொல்லி இயேசுவிடம் மார்த்தாள் தன்னுடைய சகோதரியை குறித்து கம்ப்ளைண்ட் பண்ணுகிறாள். இயேசு அதற்கு சொன்ன பதில் அதுதான், மார்த்தாளே மார்த்தாளே, நீ அநேக காரியங்களை குறித்து கவலைப்படுகிறார். தேவையானது என்னன்னு உனக்கு தெரியுமா? என் பாதத்துல உட்கார்ந்து என் வார்த்தையை கேட்டு அதன்படி நடக்கிறதா முக்கியம் அப்படின்னு சொல்லி பிரியாரிட்டி எதுக்கு கொடுக்கணும்னு சொல்றாரு. மற்ற காரியங்களாம் குறித்து கவலைப்படாதேன்னு சொல்லுகிறார். இன்னைக்கு நம்ம உலகத்தின் காரியங்கள், பொருட்கள், வேலைகள், குடும்பங்கள், பிள்ளைகள், உறவுகள், இந்த காரியங்கள் எல்லாம் பார்த்தோம்னா கவலை தான் நமக்கு கிடைக்கும். இருதயத்தை கவலையால் நிரப்பிவிடும். பின்பு புலம்புகிறோம். இவைகள் எல்லாம் நிரந்தரமற்றவை. நிரந்தரமான ஒன்று என்று சொன்னால் நம்முடைய ஆண்டவர், அவருடைய வார்த்தைகளும் பரலோக ராஜ்யம் தான். சோ அதனால நம்ம எதற்கு முக்கியத்துவம் கொடுக்கிறோமோ அதன் அடிப்படையில் தான் நம்முடைய இருதயத்தின் நினைவுகள், சிந்தனைகள் எல்லாமே இருக்கும். மார்த்தாள் வேலைகளுக்கு தான் முக்கியத்துவம் கொடுத்தால், ஆனால் தான் மட்டும் கஷ்டப்படுகிறோமே என்கிற ஒரு கவலை விட்டது. ஆனால் மரியாள் இதை குறித்து கவலைப்படவில்லை. ஆண்டோடைய வார்த்தை, ஆண்டோட சமூகத்தில் இருக்கிறதா மேன்மையாக பார்த்தார்கள். அநேக நேரத்துல தேவை ஒவ்வொன்றா நினைச்சு கவலைப்படுறோம். அது இல்லையே, இது இல்லையே, எனக்கு அது கிடைக்கலையே, என் வாழ்க்கை எப்படி அமைஞ்சிருச்சுத, நாளைக்கு என்ன பண்ணுவேன், நாளை என்ன பண்ணுவேன்ட்டு பல காரியங்களை யோசிக்கிறோம். பிள்ளைகளுடைய காரியங்கள், எதிர்காலங்கள் எல்லாவற்றையும் யோசிக்கிறோம். ஆனால் இன்றைக்கு உள்ள சூழ்நிலை பார்த்து இன்னைக்கு இல்லைன்னு சொல்லி நிறைய காரியங்களை நினைச்சுதான் பார்க்கணும். இருக்கிறத என்னைக்காவது நாம் பார்த்திருக்கிறோமா? எவ்வளவு காரியங்கள் ஆண்டவர் கொடுத்திருக்கிறாரு. எவ்வளவு காரியங்கள் இல்லாம இருந்ததை கூட இன்னைக்கு நம்ம கையில இருக்கிறபடி ஆண்டவர் அதை நமக்கு ஆசீர்வாதமாய் அதை பெற்றுக்கொள்ளும்படியா அல்லது வாங்கும்படியாய் செய்யும்படியா பாக்கியம் பாராட்டி இருக்கிறார். அதை நினைச்சாலே ஓரளவு நமக்கு திருப்தி வந்துடும், சமாதானம் வந்துடும். ஒண்ணுமில்லாத எனக்கு கர்த்தர் இதெல்லாம் கொடுத்திருக்கிறாரு, இவ்வளவு தூரம் அழகா நடத்துறாருன்னு சொல்லி முறுமுறுக்க மாட்டோம். கவலைப்படுவதற்கு பதிலாக சந்தோஷப்பட ஆரம்பித்து விடுவோம். ஒரு தத்துவ ஞானி அநேக காரியங்களை குறித்து அவர் பேசும் பொழுது கவலை குறித்து அவர் ஒரு காரியத்தை பேசியிருக்கிறார். அதில் எதற்கு ஒப்பிட்டு பேசுகிறார் சொன்னா, நம்முடைய ஆண்டவர் சர்வ வல்லமை உள்ளவர், சகலத்தை அவரால் செய்ய முடியும். அவர் உருவாக்கினவர், சிருஷ்டிகர்த்தா, எல்லாவற்றையும் படைத்தவர், படைப்புக்கு காரணர் எல்லாமே அவர் தான். அவ்வளவு வல்லமை அவருக்கு உண்டு. அதே போல கவலைக்கும் அவ்வளவு வல்லமை உண்டாம். சகலத்தை அழிக்கக்கூடிய வல்லமை கவலைப்படுகிறதுனால ஏற்பட்டுருமா? அந்த தத்துவ ஞானி அதான் சொல்லுகிறார். இப்ப கவலைப்பட்டாலே அப்படியே ஒடுங்கி போய் எல்லா வியாதியும் வந்துருது, சோர்ந்து போயிருதாங்க, செய்ய வேண்டிய காரியங்களை செய்ய முடியாம போயிருது, முடங்கி போய் வாழ்க்கையின் ஓட்டம் கூட சீக்கிரம் முடிந்துருது. அநேக காரியங்களை குறித்து கவலைப்படுறதெல்லாம் விட்டுட்டு ஆண்டவர் பாதத்துல காத்திருந்து அன்றன்றுள்ள காரியங்களை கர்த்தர் நடத்துறதுக்கு அல்லது பலன் கொடுக்கறதுக்கு ஆயத்தமா இருக்கிறாரு. நம்ம நினைவு கூறுகிறார், அவர் நம்ம நடத்துகிறார். அவருடைய கற்றுக் கொடுத்த ஜெபத்துல அன்றன்றுள்ள ஆகாரத்தை எங்களுக்கு இன்று தாரும் அழகா கற்றுக் கொடுத்திருக்கிறாரா. அதன் நாளுக்குரிய காரியங்களை கர்த்தர் செய்வார், பலப்படுத்துவார். சோர்ந்து போக வேண்டாம், ஜெபிப்போம். அன்பின் தகப்பனே, இந்த காலை நேரத்தினுடைய சமூகத்துல தாழ்த்தி வந்திருக்கிறோம்ப்பா. அநேக காரியங்களை குறித்து நாங்க அடிக்கடி கவலைப்படுகிறோம். இது இப்படி ஆயிடுச்சு, அது அப்படி ஆயிடுச்சு, இந்த வியாதி வந்துருச்சுத, அல்லது இது நடக்காம போயிடுச்சுத, இது இந்த மாதிரி நினைக்கலையே, பயந்து பயந்து கவலைப்பட்டு வாழ்கிற பிள்ளைகளோடு கூட இந்த நாளில் நீ பேசுவீராக. எதை குறித்தும் கவலைப்படாம கர்த்தர் பார்த்துக் கொள்வார், கர்த்தர் நடத்துவார், சூழ்நிலையை மாற்றவர் வல்லவர் என்று சொல்லி உண்மையில் நம்பிக்கை வைத்து சமாதானத்தோடு சந்தோஷத்தோடு அன்றன்றைக்குள்ள காரியங்களை நாங்கள் செய்யக்கூடிய கிருபை எங்களுக்கு கொடுங்கப்பா. இந்த நாளுக்குரிய பலன் தாங்க, இந்த நாளுக்குரிய வழிநடத்தல கொடுங்கப்பா. இந்த நாள் என்னென்ன செய்யணுமோ எதுவும் குறைவில்லாமல் நிறைவாய் செய்து முடிக்க நீர் பாதுகாப்பையும் கிருபையும் நடத்தலும் கொடுத்து நீர் வழி நடத்ததை கேட்கிற ஒவ்வொருவருக்கும் அதை செய்வீராக. செய்வதற்காக ஸ்தோத்திரம் தாழ்த்தி ஒப்புக் கொடுக்கிறோம். துதிகனமை ஏற்றுக்கொள்ளும் இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன் ஆமேன். அநேக காரியங்களை குறித்து கவலைப்படாமல் ஆண்டவர் நமக்கு போதும், அவர் நடத்துவார் என்று சொல்லி அவருடைய கருத்தில் நம்முடைய வாழ்க்கை கொடுத்து தொடர்ந்து ஓடுவோம், மேன்மையான காரியங்களை பெற்றுக்கொள்வோம். இந்த சிந்தனையோடு இந்த நாளை தொடர்வோம். மீண்டும் நாளை தினம் சந்திப்போம்.